அழுத பிள்ளை சிரிச்சுச்சான், கழுத பாலை குடிச்சுதான். இந்த பழமொழிக்கான விளக்கம் இந்த காணொளி. அதாவது குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மூட் இம்பேலன்ஸ்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய மனநிலை ஒரே மாதிரி இருக்காது. பல சமயங்களில் குழந்தைகள் திடீர்னு காரணம் இல்லாமல் அழுதுகிட்டே இருப்பாங்க. ஒரு சில காலகட்டங்களில் குழந்தைகள் எந்திரிச்சா அழுவாங்க, உட்காந்தா அழுவாங்க, சாப்பிட்டா அழுவாங்க, தூங்கினா அழுவாங்க, எல்லா நேரத்துலையும் அழுதுகிட்டே இருப்பாங்க ஒரு சில குழந்தைகள். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு அந்த மனநிலை மாற்றத்தை கொடுக்கறதுக்கு ஒரு மருந்து கொடுத்தாங்க அந்த காலத்தில். கழு என்கிற ஒரு வகையான புல் உண்டு. அந்த புல்லுடைய தண்டில் ஒரு சின்ன ஊசியை வச்சு தைப்பாங்க. அந்த கழுவை தைப்பாங்க. அப்படி தைக்கும்போது அதிலிருந்து ஒரு பால் வரும். அந்த பாலை அந்த ஊசி முனையாலே எடுப்பாங்க. ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதை எடுத்து அவங்க பால்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு உணவுலையோ கலந்து அந்த குழந்தைக்கு கொடுத்துருவாங்க. இல்லை தேனில் கலந்து அந்த குழந்தைக்கு கொடுத்துருவாங்க. அப்படி அந்த பாலை குடித்த குழந்தை அந்த அந்த மனநிலையிலிருந்து மாறிடும். அந்த மூடு என்ஹான்ஸ் ஆகிடும் அந்த குழந்தைக்கு. இந்த மருத்துவத்தை மக்களுக்கு சொல்லும் விதமாகத்தான் இந்த பழமொழி இருக்குதுங்க. அழுத பிள்ளை சிரிச்சுச்சான், கழுத பாலை குடிச்சுச்சான். மிக்க நன்றி நண்பர்களே.